எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, வருங்காலத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு முன்னேறத்திற்கு இந்த உணவு வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினார். அவங்களோட பாதுகாப்புக்காக நான் என்ன ஊர்வலமாக போகிறேன், நான் நம்ம தமிழகத்தில் நம்ம மக்களை பார்க்க நான் போய்கிட்டு இருக்கேன். எதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான இத்தனை காருக்கு டீசல் செலவு, பின்னாடி வர காருக்கு இவ்வளோ டீசல் செலவு எதுக்கு, அப்புறம் அந்த ஓட்டுற டிரைவருக்கு வேற ஒரு சம்பளம், மக்களுக்கு இல்லை அப்போது எனக்கு மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழாயும் வந்து எடுக்க சொல்லிட்டாரு கர்ம வீரர் காமராஜர் ஐயா. கர்ம வீரர் காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15, இன்னைக்கு ஜூலை 15 அவரோட பிறந்த நாள். இன்னைக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட பல திட்டங்கள், பல நன்மைகள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து செஞ்சிருக்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ம வீரர் காமராஜர் கிட்டத்தட்ட சுதந்திர போராட்ட தியாகியாகவும் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழக முதலமைச்சரானார். தமிழக முதலமைச்சராக ஆனபோது அவர் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கூலுக்கு மாணவர்கள் சரியாக வரமாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் வந்து சரி ஏன் ஸ்கூலுக்கு மாணவர்கள்லாம் வரமாட்டாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி காரில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த மாணவன்கிட்ட கேட்டிருக்காப்புல, ஏன்ப்பா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களோட தாத்தா சொல்லியிருக்காரு, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாப்புல, மாடு மேய்க்க வந்தால் தான் சாப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லவே அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போயிடுவார். ஒரு மாணவனுக்கு சாப்பாடு படிக்க தடையாக இருக்கா அப்படின்றத அவர் யோசிச்சுட்டு சரி போயிட்டு எல்லாரையும் ஆலோசனை பண்ணிட்டு அவங்க அதிகாரிகள், கீழே இருக்க அதிகாரிகள் கிட்டலாம் ஆலோசனை செஞ்சுட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து இவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஐயா சொல்லுவார், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, வருங்காலத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு முன்னேறத்திற்கு இந்த உணவு வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு இடத்துல அணைகள் வந்து கட்டினது இவரோட ஆட்சியில தான். இவர் வந்து இருக்கும் பொழுது பல அணைகள் வந்து கட்டப்பட்டது தமிழ்நாட்டில். இன்னைக்கும் வந்து நிறைய கம்மாய்கள், ஏரிகள் தூர்வாரப்படாமல் நிறைய இடத்துல வந்து ரொம்ப குப்பையை கொட்டிட்டு போகிற இடமா இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி இருக்க இடத்தெல்லாம் வந்து தூர்வாரி அழகாக வந்து பராமரித்து வச்சு மழை காலத்தில் வந்து தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகி போகாமல் அதை வந்து ஒரு டேம் மூலயமா வந்து நிறுவி இதை வந்து நம்ம தண்ணியை வந்து நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து செஞ்சுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் இப்போ தேவையில்லாமல் வந்து இப்போது ஒரு முதலமைச்சர் போகிறாருன்னா அவருக்கோட பாதுகாப்புக்கு ஒரு பல வண்டி முன்னாடி போகும், அதுக்கப்புறம் பல வண்டி பின்னாடி போகும்ல, அந்த மாதிரி அவரும் வந்து முதலமைச்சர் ஆனப்போ முன்னாடி வந்து போலீஸ் போச்சு, பின்னாடியும் வந்து பாதுகாப்புக்கு காவல்துறை வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன சத்தம் அது அப்படின்னு வந்து கேட்குறாரு. உங்களோட பாதுகாப்புக்காக நான் என்ன ஊர்வலமாக போகிறேன், நான் நம்ம தமிழகத்தில் நம்ம மக்களை பார்க்க நான் போய்கிட்டு இருக்கேன். எதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான இத்தனை காருக்கு டீசல் செலவு, பின்னாடி வர காருக்கு இவ்வளோ டீசல் செலவு எதுக்கு, அப்புறம் அந்த ஓட்டுற டிரைவருக்கு வேற ஒரு சம்பளம், எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து தமிழகத்தில் அவ்வளோ அந்த ஆட்சியில் அவ்வளோ கஷ்டத்துலேயும் எதுக்கு இந்த பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சிக்கனத்தை வந்து மேம்படுத்தினார். அதன் பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட வீட்லேயும் சரி, என்னோட மக்கள் தெருவில் வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, குழாயே இல்லை, பட் ஆனால் தன்னோட வீட்டில் வந்து குழாய் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து தன்னோட தாயாரை கண்டித்தது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிற தலைவரையும் சரி அந்த கான்ட்ராக்டரையும் சரி கண்டித்து, என் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ போட்டிருக்கீங்களே, ஃபஸ்ட்டு என்னோட தொகுதியில் என்னோட ஊரில் வந்து இந்த மக்களுக்கு வந்து எவ்வளோ செஞ்சுருக்கீங்க, இந்த மாதிரி வந்து பைப் போட்டிங்களா, இல்லை அப்படின்னு சொல்லவே வந்து முதல்ல இதை எடுங்க, நான் சொன்னால் மட்டும் செய்யுங்க, இல்லையா தேவையே கிடையாது, மக்களுக்கு இல்லை அப்போது எனக்கு மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழாயும் வந்து எடுக்க சொல்லிட்டாரு கர்ம வீரர் காமராஜர் ஐயா. அவர் வந்து இன்னைக்கும் இருந்தால் அவர் போல ஒரு முதலமைச்சரோ தலைவர்களோ இப்போ நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பார்க்கவே முடியாது. கடைசி வரைக்கும் அவர் வந்து கல்யாணமே வந்து பண்ணிக்காத ஒரு தலைவர்னா அவர் தான். அவர் சொல்லலாம். அப்புறம் பல தலைவர்கள் இருந்தாங்க, பட் ஆனால் வந்து
தமிழக மக்கள் மட்டும் கிடையாது, உலக மக்களிடையே இந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா வந்து அவர் மக்களோட மனசுல வந்து நீங்காத இடம் பெற்றிருக்காரு. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் வந்து எந்த ஒரு நாட்டுக்குமே சரி வரமாட்டாங்க கண்டிப்பா. நீங்க இ இவர் செஞ்ச திட்டத்திலேயே நீங்க என்ன வந்து அதிகமா பயனடைஞ்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு வந்து நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அத கமெண்ட்ல சொல்லலாம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.